Western Ghats, Pullachiyil, India's first no-wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில, just ₹30 lakhs. வடசென்னை நாடார்கள் தான் தமிழ்நாடு முழுக்க வியாபாரி. நீங்கள் சம்பவம் செந்தில் இன்னைக்கு வரைக்கும் ஆம்ஸ்டாங் கேஸில் பிடிக்க முடியும். வெளிநாட்டுக்கு போயிருந்தா சொல்கிறாங்க. எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கார், பிடிக்க முடியாது அவரை. வடசென்னையில் யார் இந்த தொழிலெலாம் தாண்டி இப்போ பணம் மூட்டை மூட்டையாக கூட்டுகிற தொழில் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் வியாபாரம். இதில் இதே போல் அரசியல் பின்னணி தாதா ஈசா ஆம்ஸ்டாங். ஆம்ஸ்டாங்கை மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவில் தான் பார் கவுன்சில் அமல்ராஜே ஜெயிப்பார். அவருடைய பண்ணை வீடு இருக்குது, ஆம்ஸ்டாங்குடைய பண்ணை வீடு ரெட் ஹில்ஸில். அங்கே வராத பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் உட்பட எல்லாம் அங்கே தான் வருவாங்க. இதுக்குள்ளே புதிதாக நாகேந்திரன் பையன் தலைவராகிறார். இப்போ இதுக்குள்ளே இந்த டீமுக்குள்ளே செல்வ பெருந்தகையும் வராது. பல கோடிகள் புரள்கிற தொழில், அப்புறம் ரெண்டாவது அரசியல் வேறு இருக்குது. செல்வ பெருந்தகை போக முடியாத இடத்துக்கெல்லாம் அசோத்தம்னு அனுப்புகிறார். அசோத்தம நாகேந்திரனுடைய பையன். என்ன பொறுப்புனா மாநில காங்கிரஸினுடைய இளைஞரணி தலைவர். இந்த நிலம் ஒரு 15 ஏக்கர், ஒரு ஏக்கரை 20 கோடி. அப்போது ஏறக்கூடிய ஒரு 300-400 கோடி ரூபாய் நிலம். இதை எங்கெடுத்து தான் விற்கிறோன்னு ஆம்ஸ்டாங் தரப்பு அழுத்தம் கொடுக்குது. இது ஒரு டீலிங் ஓடிட்டுருக்கிற பொழுது அசோத்தமன் தலையிடுறார். நாகேந்திர பையன் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் 50 கோடி ரூபா கேட்டு மொத்த கால நிற்கிறார். 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா வியாபாரம். நீங்கள் ஆம்ஸ்டாங்க்கு 50 கோடி கொடுக்குறீங்க, எங்களுக்கு 50 கோடி கொடுங்க. அசுத்தமனுக்கு பின்னாடி யார் இருக்கா? செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர். திமுக சொன்னதெல்லாம் கேட்டு ஸ்டாலின் சண்முகம் தன்னை மீறி வளர்ந்துட்டாரு, இவரை போடணும்னு நடு ரோட்டில் துடிக்க கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு தான் ஜெயலலிதா ஸ்பாட்டுக்கு 10 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை வாங்கி ஏறக்குறைய 20 வருஷம் அவர் உள்ளே இருக்கார். இத்தனை வழக்குகளையும் நடத்திய தண்டனை வாங்கி கொடுத்தது ஜெயலலிதா காலத்தில். இப்போ அசோத்தம மாநில மாநில காங்கிரஸ் இதெல்லாம் ராகுல்கிட்ட போயிடுச்சு. அங்கே இருக்கிற கேசி வேணுகோபால் ராகுல்கிட்ட சொல்லிட்டார். இப்போ செல்வ பெருந்தகை பதவியே ஆட்டத்தில் இருக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சென்னையில் பல்வேறு கொலைகள் நடந்திருக்கு. அதில் மக்கள் மத்தியில் பெரிதும் பேசப்பட்ட கொலை என்னன்னா ஆம்ஸ்டாங் கொலை தான். அதில் சம்மந்தப்பட்ட நாகேந்திரனும் சமீபத்தில் கிட்னி ஃபெயிலியர்னால இறந்துட்டார். என்னோட கேள்வி என்னன்னா, நாகேந்திரன் அவருடைய ரவுடிசம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அவர் பண்ண ரவுடிசம் என்னென்ன, அதுதான் சார் உங்கள்கிட்ட கேள்வியாக முன்வைக்கிறேன். இல்லை, நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிறப்பு வடசென்னை வியாசர்பாடி. வடசென்னை வியாசர்பாடி சென்னையை கட்டுப்படுத்தக்கூடிய பிரபலமான நிழலுலக தாதாக்கள் கொண்ட பகுதி. நீங்கள் ஒரு காலத்தில் வெள்ள ரவி, சேரா போன்றவர்களெல்லாம் சென்னையே முழுமையாக கட்டுப்படுத்தினார். என்ன மாதிரி சார் இருக்கும் அப்போலாம்? எப்படின்னா, இப்போ இந்த பங்குமார், காவல்துறை அவர்களை கை வைக்க அவங்களுக்கே பயமா? ஆமாம், பயம் இல்லை. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ். அப்போது நீங்கள் எது செய்தாலும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியாமல் வெளியே வந்துடுவோம். ஒவ்வொருத்தனுக்கும் இப்போ நாகேந்திரனுக்கு 15 கொலை வழக்கு, 5-6 கொலை ஆள் செத்து போயிட்டான். மீதி 9 கொலை முயற்சி அவன் தப்பிட்டான். அதிமுக வட்டச்செயலாளர் இல்லை, அதெல்லாம் அப்புறம் இப்படி நிறைய வழக்கு. அப்போது இதில் ரெண்டாவது ஒரு பாக்ஸர் அவர். ஆமாம். அப்போ இவ்வளவு செல்வாக்கு. இது வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹார்பரில் கோடிக்கணக்கான ரூபா பணம் புரள்கிற தொழில். ஆமாம். அதே போல் வட சென்னையில் பழைய கூட்ஸு செட்டு அது. அங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மளிகை வியாபாரம் மொத்தமும் இறக்குமதி ஆகிற இடம் அந்த வட சென்னை கூட்ஸ் செட்.
அதாவது துவரம்பருப்பு துவரம்பருப்புனா ஒரு 5000 மூட்டை வரும். ஓ. பாசிப்பருப்புனா ஒரு 5000 மூட்டை வரும். மளிகை சாமானம் நீங்கள் உளுந்து இப்படி எதை எடுத்தாலும் வட சென்னை நாடார்கள் தான் தமிழ்நாடு முழுக்க வியாபாரிகள். நீங்கள் சம்பவ செந்தில் இன்னைக்கு வரைக்கும் ஆம்ஸ்டாங் கேஸில் பிடிக்க முடியும். வெளிநாட்டுக்கு போய் தான் சொல்கிறாங்க. எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கார், பிடிக்க முடியாது அவரை. என்ன காரணம்னா இப்போ நாடார் சமூகம். ஓகே. அப்போது யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்குவார்கள். இதுதான் நிலைமை. அதை மீறி அவனுக்கு அருவாள் பேசும். யார் வருவா? ஒன்று. அப்போது ஹார்பரு, ரெண்டாவது பெரிய பருப்பு மண்டி, இப்படி பெரிய தொழில் நார்த் மெட்ராஸில். அதை தாண்டி லாரி தொழில் பூராமே நார்த் மெட்ராஸ் தான். ஒரு 5000 லாரி அன்லோடிங் லோடிங். இது அல்லாமல் நீங்கள் ஸ்கிராப் பிஸ்னஸ், ஹுண்டாய், டொயோட்டா, இப்படி பல நிறுவனங்கள் அந்த பூந்தமல்லி ஹைவேல தான் இருக்குது. ஒரு 500 தொழிற்சாலைகள் இருக்குது. இங்கே பூரா உலோகங்கள், பழைய அதாவது கழிவு உலோகங்கள், பல கோடி ரூபாய் லாபம் வரும். பல கோடி. ஸ்கிராப்பு தான் இல்லை கொலையை. ஃபோர்டில் மட்டும் மாதத்துக்கு 5 கோடி ரூபாய்க்கு ஸ்கிராப் விழுது. மாதத்துக்கா சார்? மாதத்துக்கு. அதை சாதாரணமாக எடுத்து கொடுக்குற நபர் தான் ஸ்கிராப் ஆனந்தன். சாதாரண சைக்கிளில் பழைய இரும்பு வாங்கினவர். ஸ்கிராப்பு ஆனந்தன். அவர் இந்த ஸ்கிராப்புக்குள்ளே அரசியல் வேணும், அரசியல் இருந்தால் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தமிழரசுடைய மகன் படம் எடுக்கிறார்ல, பல கோடி, அவர் தான் ஃபைனான்ஸ். அவர் ஒரு பார்ட்னர். யார்? அருள்நிதியும் ஸ்கிராப் எடுக்கிறதுல ஒரு பார்ட்னர். அப்படியா? ஓகே. இது ஏன்னா அதில் பல கோடி ரூபா வரும். பல கோடி வந்த பிறகு நீங்கள் பாடம் படுத்துங்க, அது ஓடினாலும் சரி ஓடலைனாலும் சரி. ஓகே. அப்போ அந்த ஸ்கிராப் ஆனந்த பல கோடி ரூபாய் கொடுப்பார் படம் எடுக்கிறதுக்கு. இப்படி அப்போது அது அந்த வட சென்னை ஒன்று அரசியல் இருக்கணும், இல்லை தாதா ஈசா, இப்படி ஏதாவது ஒரு தொழிலதிபர். எப்பவுமே யாருமே ஏதாவது ஒரு பின்னணியில் இருந்தால் தான் இவர்களால் தொழில் நடத்த முடியும். அப்போ தொழில் நடத்துவதற்கு எதிர்முகாமில் பணம் கேட்பான். அவனை கட்டுப்படுத்துறதுக்கே ஒரு தாதா வேணும், தாதாவுடைய ஆதரவு வேணும். இதுதான் வட சென்னையினுடைய நிலைமை. இதில் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த ரவுடிகிட்டேருந்து தொழில் கற்றுக்கிறாரு. அதை தாண்டி வட சென்னையில் யார் இப்போ இந்த தொழிலெலாம் தாண்டி இப்போ பணம் மூட்டையாக கொட்டுகிற தொழில் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் 150 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் வியாபாரம். இதில் இதே போல் அரசியல் பின்னணி தாதா ஈசா ஆம்ஸ்டாங்கை மீறி எதுவுமே பண்ண முடியாது. ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவில் தான் பார் கவுன்சில் அமல்ராஜே ஜெயிப்பார். அப்போது ரெண்டாவது அவருடைய பண்ணை வீடு இருக்குது, ஆம்ஸ்டாங்குடைய பண்ணை வீடு ரெட் ஹில்ஸில். அங்கே வராத பெரிய பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் உட்பட எல்லாம் அங்கே தான் வருவாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், நீங்கள் நடிகைகள் எல்லாம் வருவாங்க. ஆமாம். அப்போ காரணம் ஆம்ஸ்டாங்குடைய சொத்து மதிப்பு 5000 கோடி. அவர் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி இருந்துட்டு போகிறாரு. இல்லை, எல்லாம் அப்படி தான், அரசியலே அப்படி தான். அப்போது இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவங்க அதாவது ஆம்ஸ்டாங்குடைய குரூப்பு 3 பேர். புரசே ரங்கநாதன் பழைய எம்எல்ஏ காங்கிரஸில், கௌரி சங்கர், ஆம்ஸ்டாங், 3 பேரை தவிர்த்து சென்னையில் யாரும் இடம் வாங்க முடியாது, விற்க முடியாது. விற்றாலும் பணம் கொடுக்கணும், வாங்கினாலும் பணம் கொடுக்கணும். யாருக்கு? ஆம்ஸ்டாங். இதுதான் நிலவரம். அப்போ இதில் ஆம்ஸ்டாங்குக்கும் நாகேந்திரனுக்கும் கிளாஸ் ஆகுது. ஆமாம். எப்படி கிளாஸ் ஆகுதுன்னா, இதுக்குள்ளே புதிதாக நாகேந்திரன் பையன் தலைவராகிறார். இப்போ இதுக்குள்ளே இந்த டீமுக்குள்ளே செல்வ பெருந்தகையும் வர்றார். பல கோடிகள் புரள்கிற தொழில். அப்புறம் ரெண்டாவது அரசியல் வேறு இருக்குது. செல்வ பெருந்தகை போக முடியாத இடத்துக்கெல்லாம் அசோத்தம்னு அனுப்புகிறார். அசோத்தம நாகேந்திரனுடைய பையன். என்ன பொறுப்புனா மாநில காங்கிரஸினுடைய இளைஞரணி தலைவர். ஓகே. அப்போ ஆம்ஸ்டாங்கு, நாகேந்திரன், செல்வ பெருந்தகை, இப்படி இந்த குரூப்பெல்லாம் டெவலப் ஆகுது.
டெவலப்பான இவர்களை மீறி அந்த நார்த் மெட்ராஸில் ஹார்பருக்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது. சென்னைக்குள்ளேயே நீங்கள் பில்டர்கள் கூட இவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இப்படியான ஒரு நிலைமையில் வளர்கிற பொழுது அசோத்தம செல்வத்துக்காக நிற்கிறாரு. அவருக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி, பின்னாடி ஆளுங்கட்சி. ஊர்வசி சோப்பு, அதாவது பொன்வண்டு சோப்பு, ஒரு சோப்பு வந்து அந்த ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்க. அந்த நிலம் 15 ஏக்கர். எந்த ஊர், எந்த இடம் சார் அது? அது ரெட் ஹில்ஸ் பக்கம் மூடிட்டாங்க. இந்த நிலம் ஒரு 15 ஏக்கர், ஒரு ஏக்கரை 20 கோடி. அப்போது ஏறக்கூடிய ஒரு 300-400 கோடி ரூபா நிலம். இதை எங்கெடுத்து தான் விற்கிறோன்னு ஆம்ஸ்ட்ராங் தரப்பு அழுத்தம் கொடுக்குது. இது ஒரு டீலிங் ஓடிட்டுருக்கிற பொழுது அசோத்தமன் தலையிடுறார். நாகேந்திர பையன் எங்களுக்கு பணம் கொடுக்கணும் 50 கோடி ரூபா கேட்டு ஒத்த கால நிற்கிறார். 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா வியாபாரம். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்க்கு 50 கோடி கொடுக்குறீங்க, எங்களுக்கு 50 கோடி கொடுங்க. அசோத்தமனுக்கு பின்னாடி யார் இருக்கா? செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர். திமுக சொன்னதெல்லாம் கேட்கும். 2 பேரும் கிளாஸ் ஆகுது. ஆன பிறகு அஸ்வத்தமனுடைய வழிக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்துடுறார். மோத முடியல. அப்போ உள்ளிருந்து நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட பேசுகிறாரு. என் மகனுக்கு நீ பங்கு கொடு, உனக்கு சும்மா தானே வருது, உனக்கு என்ன தெரியுமா, எனக்கும் தெரியுமில்ல, நீ 50 பேர் வச்சா நான் 50 பேர் வச்சுருக்கேன், எதை வேண்டுமானாலும் செய்வேன். இப்படி தான் ஓடுது. கடைசியாக அசோத்தம்மனுக்கு பணம் கொடுத்து தான் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறாரு. அடுத்து இதே போல் இன்னொரு நிலப்பிரச்சனை 15 ஏக்கர். இதில் நிலம் எனக்கு வேணும்னு கேட்குறாரு அசோத்தம்மன். இல்லை, நிலத்தை முன்னாடி கொடுத்துட்டா பின்னாடி வழி இல்லைங்கிறாங்க. இல்லை, நீ எனக்கு நிலத்தை கொடு. மறுபடியும் அது கிளாஸ் ஆகுது. கிளாஸ் ஆன பிறகு பணம் தர்றேங்கிறாரு. முடிய நிலம் தான் வேணுங்கிறாரு. ஏதோ அதுக்குண்டா நிலத்துக்கு கொடுத்து சரி. இப்படி தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கும் அசோத்தமனும் மோதுறாங்க. பின்னணியில் யார்? நாகேந்திரன் நேரடியாக மோதுறார். யார் கூட? ஆம்ஸ்ட்ராங் கூட. அப்போ இப்படியே தொடர்ந்து நடக்குது. இது ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற வரை இவ்வளவு அதிகாரம் இருந்து, இவ்வளவு தாதாவாக இருந்து அரசியலில் சைன் பண்ணவே முடியல அசோத்தமனுக்கும் நாகேந்திரனுக்கும். இதுக்கு நடுவில் ஏன் சிறைக்கு போனார்னா, ஸ்டாலின் சண்முகன்னு ஒரு பகுதி செயலாளர், ஏடிஎம்கே பகுதி செயலாளர். அவர் கடையில் போய் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணுறாங்க, பணம் கொடுக்க முடியாதுன்னு. அவர் பணம் வாங்காமல் விட முடியாதுங்கிறாரு. அடித்து போட்டு வந்துடுறாங்க. அவர் மேடையில், பொதுக்கூட்ட மேடையில் வடசென்னையில் ரவுடிஸை கூடி போச்சு, நாகேந்திரன் தான் இவ்வளோ பண்ணுறார், நாகேந்திரன் குண்டஸ்தலத்தில் அடைக்கணும் அப்படின்னு இப்போ பேசுகிறாரு. அப்போ அதிமுக ஆட்சி 97 இல்லை 96 தான் இதில் நடக்குது. 97 தான் மாடு நடக்குது. நடந்த பிறகு நீங்கள் ஸ்டாலின் சண்முகம் தன்னை மீறி வளர்ந்துட்டார், இவரை போடணும்னு நடுரோட்டில் துடிக்க கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு தான் ஜெயலலிதா ஸ்பாட்டுக்கு வருது. ஜெயலலிதா வந்த பிறகு தான் இந்த கொலையை மானிட்டர் பண்ணுது இந்த அம்மா. இல்லைன்னா சாட்சி மிரட்டி எல்லாம் வெளியே தப்பிச்சு போயிடுவான். 15 கொலை கேஸில் இது ஒரு கொலை கேஸாக போயிடும். ஜெயலலிதா ஒவ்வொரு விஷயத்தையும் மானிட்டர் பண்ணி நீங்கள் நீதிபதி வரைக்கும் சாட்சிகளை கிடைக்காமல் அந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தரை போட்டு, ஓய்வு பெற்ற அதிகாரியை போட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லி 10 ஆண்டு காலம் ஆயுள் தண்டனை வாங்கி ஏறக்குறைய 20 வருஷம் அவர் உள்ளே இருக்கார். இத்தனை வழக்குகளையும் நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தது ஜெயலலிதா காலத்தில் தான். ஜெயலலிதா காலத்தில் தான் இவர் சிறையிலேருந்து மீள முடியாமல் பல வழக்கு மேலே சாட்சிகளை கலைக்க முடியாமல் ஜெயலலிதாவே இதை ஃபாலோ பண்ணுது உயிரோடு இருக்க வரைக்கும். நாகேந்திரன் தூக்கில் போடணும், ஓகே, இதுதான் அந்த அம்மாவுடைய ஆசை. அதனால் இன்னைக்கு வரைக்கும் நாகேந்திரன் உள்ளே இருப்பதற்கு காரணம் ஜெயலலிதா தான். இப்படி நாகேந்திரன் அசோத்தமன் ஆம்ஸ்ட்ராங் கதை. இதுக்கு பின்னாடி என்னென்னா, ஆம்ஸ்ட்ராங்கை போல ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற வரை தன்னுடைய மகன் எம்பியோ எம்எல்ஏவோ ஆக முடியாதுன்னு விரும்புகிறார். யார்? நாகேந்திரன்.
எம்எல்ஏ எம்பி ஆகணும்னா ஒரு 100 கோடி 200 கோடி பணம் வேணும். சரி. அப்போ இதுக்கு இடையூறாக ஆம்ஸ்ட்ராங் இருக்கிற வரை நம்மளால் அரசியலே பண்ண முடியாதுன்னு விரும்ப செய்கிறார். நல்லா கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு அப்போ தான் இந்த 30 பேர் இந்த கொலைக்காக ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். ஓகே. நீங்கள் குற்றவாளியே ஜெயிலில் இருக்கிறதா 22 23 பேர் இருக்கான், 30 பேர். அப்போ இந்த 30 பேரும் ஒரு ஆளை மாதம் 10 லட்ச ரூபா இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு ரவுடியை 10 லட்ச ரூபா இல்லாமல் ரவுண்டு 50,000 வாங்கிட்டு போவான், 3ஆவது நாள் வந்து நிற்பான். ஏன்னா அவனை சுற்றி 10 பேர் இருப்பான், 3 பொண்டாட்டி நிறையா பாலியல் பெண்கள் பாலியல் இருக்கு, போனவங்க அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவான். இல்லைன்னா சொன்ன வேலை நடக்காது. அப்போது குறைஞ்சது ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வேணும். 30 பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கேயோ கோடிக்கணக்கில் வேணும். இது 6 மாத காலம் கொலை நடப்பதற்கு மட்டும். நடந்த பிறகு இவர்களுக்கு குடும்பத்துக்கு பணம் கொடுக்கணும், இல்லைன்னா 60 ரூபா திரும்பிடும். யார் சொன்னானோ அவனுக்கு 60 ரூபா திரும்பிடும். அதை அவனுக்கு குடும்பத்துக்கு கொடுத்து அவனுக்கு செட்டில் பண்ணணும். அதுக்கு பிறகு வழக்கு நடத்தி இவனை வெளியே எடுக்கணும். அப்போ குறைந்ததே ஒரு 25 கோடி ரூபாய் இல்லாமல் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அத்தனை பேரும் கோடிக்கணக்கா எல்லாருமே கார் வச்சுருப்பான், எல்லாருமே ஒரு கும்பலாக தான் இருப்பான். ஹோட்டலுக்கு போனாலே சாப்பிட போனாலே 5000 ரூபா வேணும், சகல வசதியும். அப்போ இப்படி இருந்தால் தான் இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவான். ஏன்னா அது கரணம் தப்பினால் மரணம். அவன் முந்திட்டானா இவன் காலி. இன்னைக்கு 2 பேருமே இல்லையா சார்? அடுத்து என்னதான் சார் நடக்க போகுது? இல்லை, அவ்வளோதான், அது முடிஞ்சது. இந்த ரவுடிசத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ரவுடிசா ஏன்னா இவர்களுக்கு நீங்கள் காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகளோடு தான் இவர்கள் தப்புனான். ஓகே. இனி அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு பொலிட்டிக்கல் இமேஜ் வந்துருச்சு. பொலிட்டிக்கல் இமேஜ். இப்போ அசுத்தம மாநில மாநில காங்கிரஸ் இதெல்லாம் ராகுல்கிட்ட போயிடுச்சு. அங்கே இருக்கிற கேசி வேணுகோபால் ராகுல்கிட்ட சொல்லிட்டார். இப்போ செல்வ பெருந்தகை பதவியே ஆட்டத்தில் இருக்கு. செல்வ பெருந்தகை பதவியை ஆட்டம். நீங்கள் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித் தலைவர், அவர் இருக்கிற வரை செல்வ பெருந்தகைக்கு ஓடும். அதன் பிறகு செல்வ பெருந்தகை அண்ணாமலை கதை தான். அடுத்து யார் வருவார் சார் காங்கிரஸ் தலைவராக? அடுத்து நீங்கள் இப்போ ஜோசியமெல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம். டெல்லியில் யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவர்கள் செல்வகுமார் வரலான்னு ஒரு செய்தி இருக்குது. திருநெல்வேலி கன்னியாகுமரி பக்கம் பிள்ளைமார் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் யாரை வேண்டுமானாலும் நியமிப்பார்கள். ஏன்னா அந்த அந்த நேரம் தான் செல்வ பெருந்தகை எப்படி தலைவர் ஆனார்ன்றது பல பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. திடீர்னு ஆகிட்டார். இல்லை, அதாவது மல்லிகார்ஜுன கார்கேக்கு பெட்டிகளை கொடுத்தார், ஆனார். தலித் பாலிடிக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. காங்கிரஸ்லையும் சரி பாஜகவிலையும் சரி பெட்டி அரசியல் தானே. திமுக அண்ணா திமுக எல்லா பக்கமே பெட்டி அரசியல் தானே. தியாகத்துக்கோ திறமைக்கோ ஆளுமைகளுக்கோ அங்கெல்லாம் வேலையே இல்லை. அது எலெக்ஷன் வரப்போது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, அது 1 மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு தலைவர் ஆகிட்டார். எல்லாருக்கும் அதாங்க, பணம் கொடுத்தா யார் வேணால் ஆகலாங்க. 25 கோடி ரூபா இருந்ததுன்னா எந்த பதவி வேணால் ஆகலாம், எம்பி ஆகலாம். தலைவர் பதவி 25 கோடி தானே சார்? சரி, 250 கோடின்னு வச்சுக்கோங்க. 250 கோடிலாம் வாய்ப்பு இல்லை. ஒரு 25 கோடியை கொடுத்தாலே போதும். 25 கோடி உங்களுக்கு சாதாரணமாக தெரியுது இருக்கா? நமக்கு அதிகம் தான். அரசியல் தலைவர்களுக்கு 25 கோடின்றது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரண விஷயம். அப்போது 25 கோடி கொடுத்தா அந்த பதவியை வாங்கினார். காங்கிரஸில் 25 கோடி கொடுத்து பதவி வாங்குறதுக்கு ஆள் இல்லை. காங்கிரஸ்லேயே ஆள் இல்லை. நீங்கள் கொஞ்சம் அறிமுகம் இருக்கணும்ல. முதல்ல அவரை தலைவராக்குனது சிதம்பரம் தான். அவருக்கு இந்த தலித் லாபி வேணும். அதுக்காக செல்வத்தை தன்னுடைய மகனுக்கு பாதுகாப்பாக இருப்பார்னு ஆக்குனார். இப்போது சிதம்பரம் சொன்னால் தலைவராக போடுவாங்க. சிதம்பரம் சொல்லக்கூடிய ஆள் யார் இருக்கா அப்படி? இல்லை. அதுதான் காரணம். அதை தக்க வைத்து கொண்டு அடுத்து 25 கோடி ரூபாயை கொடுத்தா தலைவராகலாம். ரவுடி நாகேந்திரன் இப்போ மறைஞ்சார்ல, இறந்து போனார்ல, அவருக்கும் வெள்ள ரவிக்கும் இருந்த அந்த நட்புலாம் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் பார்த்து எல்லாம் இப்போ கட்ட பஞ்சாயத்து தான். அதாவது நீங்கள் காவல்துறை இதில் தலையிடாது சார். நீங்கள் எந்த தொழிலதிபரை போய் எனக்கு 50 லட்சம் வேணும்னா தொழிலதிபர் உடனே கொடுத்துருவோம். பயம். ஏன்னா குழந்தை உயிரோடு இருக்கணும், மகள் உயிரோடு இருக்கணும், மனைவி உயிரோடு இருக்கணும், அவனும் உயிரோடு இருக்கணும். எந்த போலீஸும் பாதுகாக்காது, எந்த போலீஸும் பாதுகாக்காது. நீங்கள் இப்போ கோடிக்கணக்காக பணம் வருது. இதில்
வியாபாரத்தில் மார்வாடிகளுக்கு. அப்போது அவர்கள் கொடுத்தே ஆகணும். இது காவல்துறைக்கும் நிறைய பேர் கட்டிங் போதா சார்? ஆமாம்மா, நீங்கள் காவல்துறை தெரியாமல் இருக்காது. மேல்மட்டத்தில் இருக்கிற காவல்துறை தான் சொன்னல. இப்போ அவருடைய கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, ஆம்ஸ்டாங் கெஸ்ட் ஹவுஸு. இங்கே வராத அதிகாரிகளே இல்லை, வராத அதிகாரிகளே இல்லை. மேல்மட்ட கீழ்மட்ட நிதித்துறை எல்லா துறையும் அங்கே வரும். அது ஒரு பெரிய லாபி சென்னையில். நீங்கள் அப்புன்னு ஒரு ரவுடி இருந்தார், கடைசியாக ஒரு இந்த ஹைதராபாத் ஜெயிலில் செத்து போயிட்டார் செம்மரத்தில். சங்கராச்சாரிய கொலை வழக்கு அவர் தான், சங்கராமன் கொலை வழக்கு அவர் தான் அக்யூஸ்டு. அவர் கட்டுப்பாட்டில் ஆற்காடு வீராசாமி அப்போ அதிகாரத்தில் இருந்தார், கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது மந்திரியாக இருந்தப்போ. ஆற்காடு வீராசாமி கருணாநிதி ரெண்டு வேறு இல்லை. ஆற்காடு அப்பு சொன்னால் ஆற்காடு வீராசாமி தட்டவே மாட்டார். அப்போ அந்த அப்பு எத்தனையோ மர்டர் கேஸ் ஒன்றுமே நிரூபிக்க முடியல. காரணம் காவல்துறை ஒத்துழைப்பதில். இந்த கேவலம் பூரா தமிழ்நாட்டில் தான். A+ ரவுடிகள் 2000 பேர் இருக்கான், அவ்வளோ பேர் அக்யூஸ்ட்னா எப்படி வளர்ந்தான் அந்த 2000 பேரும்? காவல்துறைக்குள்ள உள்ள அரசியல், காவல்துறை அதிகாரிகளுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுவதற்கு இந்த ரவுடிகள் தேவைப்படுகிறான். இப்படி தான் நாகேந்திரனுடைய சேரா, வெள்ளை ரவி எல்லாமே. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வளர்ந்த பிறகு எதிராக வர்றான் பங்குமார் போன்ற ஆட்கள்லாம். அப்போ யார் வளர்த்தினார்களோ அவர்களே கதையை முடிக்கிறாங்க. இதுதான் அரசியல். படத்தில் பார்க்குற மாதிரி தான். ஆமாம், இது உண்மை நடக்கிறது தானே படம் எடுக்கிறான். கதை இங்கிருந்து தானே கிடைக்குது. படம் எடுக்கிறவனுக்கு கதை உண்மையிலிருந்து தானே கிடைக்குது. அதுதானே படம் எடுக்கிறான். படம் எடுக்கிறவனுக்கு என்ன அறிவு இருக்குது? ஒன்றுமே இல்லை. எல்லா உண்மை சம்பவங்கள்லேருந்து கதைகளை திருடுறானே தவிர வேறு சினிமா எடுக்கிறவனுக்கு சொந்த அறிவு, கிரியேட்டிவ். மணிரத்னமே டப்பா படம், மணிரத்னமே கொரிய படம், ஜப்பானி படம் எல்லாமே அவரே மணிரத்னத்துடைய கதையே இதே தான். சார் நாயகன் ஒரு படம் எடுத்தார், அது கூட இந்த முதலியாருன்னு யாரோ முதலியார். நான் ஒரு வேலைக்கு இருந்திருக்கேன். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், பம்பாயில் பிரபலமான தாதா வரதராஜ் முதலியார். பெரிய பத்திரிக்கை பம்பாயில், மராத்தி முரசன். அந்த மராத்தி முரசன் வேலை பார்த்தேன். சூப்பர் சார். என்னுடைய அலுவலகத்தில் தான் இருந்தார். வரதாபாயினுடைய மேனேஜர் ஜபராஜ்னு என் ஆஃபீஸில் இறந்தார். இதெல்லாம் ஒரு பெரிய ஆளுமைகள். தமிழர்கள் பம்பாயை கட்டியாண்ட தமிழனில் வரதராஜ முதலியார் ஒரு மிகப்பெரிய நபர். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக சிந்தனையாளர். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் போதையை கடத்த மாட்டார், போதை அவஸ்தை கடத்தவே மாட்டார். தாதாவாக இருந்தாலும் ஒரு டீசெண்டாக. அதே போல் பெண்கள் தொழிலும் செய்ய மாட்டார். இவர் தழுவி தான் மணிரத்னம் நாயகன் எடுத்திருக்காரு. ஆமாம், உண்மை கதை அது. அங்கே இருக்க தமிழர்களுக்கு இவர் உதவுற தமிழர்களுக்கா? பம்பாயில் வரதராஜ முதலியார்னா தமிழர்கள் அங்கே வாழ்ந்தே இருக்க முடியாது. தமிழர்கள் வாழ்ந்தே இருக்க முடியாது. எந்த மாதிரியான சிக்கல்லாம் சார் வரும் உங்களுக்கு தமிழர்களுக்கு? அங்கே தமிழர்களுக்கு நீங்கள் மராட்டிக்காரன் அங்கே எல்லாமே டாமினேஷன். ஓகே, முக்கியமாக சிவசேனா ஆளுங்கள் ரொம்ப. ஆமாம், தமிழர்களை அடிப்பான். ஓகே, தமிழர்களை கொளுத்துவான். தமிழர்களுடைய சொப்படான்னு குடிசை கொளுத்தப்படும், அடிக்கப்படும். இவர்களெல்லாம் காப்பாற்றியது வரதராஜ முதலியார் தான். நீங்கள் எங்கே தமிழர்கள் தாக்கப்பட்டாலும் பதில் தாக்குதல் நடக்கும். தமிழர்களுக்கு மிகப்பெரிய காப்பரனாக இருந்தவர் வரதராஜ முதலியார். புலிகளுக்கு பல கோடிகளை அள்ளி கொடுத்தார். புலிகளுக்கு நீங்கள் ஆயுத கடத்தலுக்கு தேவையான அத்தனை தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் வரதராஜ முதலியார். இப்படி பல விஷயங்களை வரதராஜ முதலியார் காலத்தில் தமிழர்களுக்கு செய்யப்படும். சார், நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறைய பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம்.